என்னால் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியலப்பா. நிஜமாவா? ஏய், என்ன நிஜமாவும் கேட்குற? உண்மைதான்ப்பா சொல்கிறேன். எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணும் பேசணும்னு ஆசை இருக்காதா? என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு ஒன்று இருக்குல்ல. என்ன டைம் அப்போ? ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஃபோனில் பேசணும், அதுவும் நீ சொல்கிற டைமில் தான் பேசணும். அடிக்கடி வெளியே சந்திச்சிக்க கூடாது, நீ எப்போ சொல்றியோ அப்போ தான் சந்திச்சுக்கணும். அப்பா எவ்வளோ கண்டிஷன்ஸ். ஏன்டா கமிஷன் பண்ண லவ் பண்ணுமோன்னு தோணுது. டேய் இப்படிலாம் பேசி என் படிக்கிற மூடு கெடுத்துறாதடா சாமி. ஒழுங்கா நல்ல புள்ளையா போனை கட் பண்றியா? என்னது, ஃபோனை கட் பண்ணுறதா? அதுக்குள்ளியா? அதெல்லாம் முடியாது. மினிமம் 1 ஹவராவது இப்போ கூட நான் பேசி ஆகணும். என்னது 1 ஹவரா? நான் செத்த 1 ஹவர் அவன் கூட பேசினா என் காதுல இருந்து சத்தம் கேட்காது, ரத்தம் தான் வரும். டேய் ப்ளீஸ்டா, நான் சொன்ன நீ கேப்பல்ல, என் செல்லல. போனை வச்சிடுறியா? அதெல்லாம் முடியாது சொல்கிறேன்ல. ப்ளீஸ்டா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ப்பா. சரின்னு சொல்ல. சரி, நாம் எப்போ மீட் பண்ணுவோம்னு சொல்லு, அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணுறதா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இப்போ என்ன, மீட் பண்ணோம் அவ்வளோதானே? நாளைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம், என்ன ஓகேவா? என்னது நாளைக்கா? ஏன் இன்னைக்கு ஈவினிங் இல்லையா? என்ன இன்னைக்கா? இன்னைக்கு முடியாதுப்பா, நோ சான்ஸ். என்னப்பா விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு கண்டிப்பா ஈவினிங் நம்ம மீட் பண்றோம், அவ்வளவுதான். ஐயோ முடியாது. ஏன்னா இப்பவே எங்க அம்மாக்கு என் மேல லைட்டா டவுட் வந்துச்சு. சந்தேகமா? எப்படி எப்படி உங்க அம்மாக்கு தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சிச்சு, அதை விடு. இல்ல அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். நான் இப்ப வெளில கிளம்புனேன்னு வெச்சுக்கோ, சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடும். So we will meet tomorrow 5 o'clock, okay? நாளைக்கா? அது வரைக்கும் என்னால இருக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. ஏன் நான் இல்ல, அது மாதிரி இருந்துதான் ஆகணும். நீ வேணா பார்க்காம இருக்கலாம், ஆனா நம்மளால முடியாதுப்பா. இருந்துதான் ஆகணும். கோச்சுக்காதடா ப்ளீஸ். சரி, நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. எனர்ஜியா? ஏதோ ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அப்போ ஒன்று பண்ணு, எங்கேயாவது டீ கடைக்கு போய் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அது மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் குடி. இது அந்த எனர்ஜி இல்லை. பின்ன? இது வேற எனர்ஜி. புரியல. ஏய், நிஜமா உனக்கு புரியல? புரியலப்பா. நீ தானே சொன்ன நான் நிறைய சினிமா படம் பார்த்துருக்கேன்னு, இது மட்டும் உனக்கு புரியாதா? ஏய் சத்தியமா புரியல. ஏய், உனக்கு புரியாத மாதிரி நடிக்காத. இப்போ லவ் பண்றவங்க லவ்வருக்கு போன்ல என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? என்ன விளையாடுறியா? இப்போ மட்டும் நீ திருப்பி கொடுக்கலன்னா நான் லேண்ட்லைன் இன்ஃபார்ம் பண்ணி உங்க அப்பா கிட்ட கேட்பேன். சார், இந்த மாதிரி உங்க பொண்ணுகிட்ட நான் உனக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு பிடிக்கல, நாங்க திருப்பி தர மாட்டாங்க, நீங்க வாங்கி கொடுங்க. என்ன, உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? வந்த உன்னை கொன்றுவேன்னா. அப்ப கொடு. அதெல்லாம் முடியாது. இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? முடியாதுன்னு சொல்றல. சரி, இப்ப நான் கண்ணை முடிக்கிறேன், நீ எனக்கு கொடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ கண்ணை முடிச்சிட்டு தான் இருப்ப. இல்லப்பா, சத்தியமா நான் கண்ணை மூடிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ப்ளீஸ், நான் கண்ணை முடிக்கிறேன், நீ எனக்கு கொடுப்பா ப்ளீஸ். நீ கொடு. போதுமா? நீ ரொம்ப வேணுட்டே பண்றடா. போதுமா? பத்தாது. போதும் 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 போதும்டா.
அந்த ராஸ்கல். மீரா. ஹாய் டாட். sorry stay. உட்காருங்க டாட். என்ன டாட்? என்ன டாடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? யார் அந்த பையன்? சொல்லுமா, யார் இந்த பையன்? எந்த பையன் டாட்? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். உங்க செல்போன் கான்வர்சேஷன் கேட்டேன். சொல்லு, யார் இந்த பையன்? அவன் பேர் என்ன? அது பயப்படாத, சொல்லு. சொல்லுமா. அவன் எந்த ஊரு? அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? என்ன பண்றான்? என்ன படிச்சிருக்கான்? சொல்லுமா. அவன் யாரு, அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, என்ன படிச்சிருக்கான், என்ன வேலை செய்யறான், எந்த ஊரு? சொல்லு. தெரியலப்பா. தெரியாது, எந்த டீட்டெயிலும் தெரியாது. இப்ப நான் கேட்ட கேள்விகள் தான் அடிப்படையான கேள்விகள்மா. இதுக்கு கூட பதில் தெரியாம நீ அவனோட பழகிட்டு இந்த கான்டாக்ட காதல்னு சொல்லி மனசுல வச்சிருக்கிற. இல்ல டாட், அது இதுக்கு பேரு காதல் இல்ல, இன்ஃபாச்சுவேஷன். டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். உன்னை நான் தப்பு சொல்ல, வயசு கோளாறு. யாராவது சிரிச்சு பேசினாக்கா அது காதல்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அது மனசுல வச்சுக்கிட்டு அது பெருசா உருவாக்கிறாங்க. அது தப்புமா. இதெல்லாம் இதோட நிறுத்திடு. நீ ரொம்ப ஆசைப்பட்ட பாரு, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், அனிமேஷன், அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன், அதுல இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண பாரு.
செய்வியா? அவனை மறந்துடுமா? அவனை மறந்துடு. டாடி எஸ், அவனை மறந்துடு. என்ன சார் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சிவராமன் சார் தான் இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. என்ன சார் சிவராமன் சார், எதுக்காக இங்க எல்லாரும் வெயிட் பண்ண சொன்னீங்க? புது ஆபீசர் வர்றாரு, அவரை வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்றோம். புது ஆபீசரா? அப்ப பழைய ஆபீசர்? இது என்ன கேள்வி? பழைய ஆபீசர் டிரான்ஸ்ஃபர்ல போனா புது ஆபீசர் தான் வருவாரு. புது ஆபீசர் வராரு சொல்றீங்க, யாருக்கிட்டயும் ஒரு பொக்கே இல்ல, மாலை இல்ல, எதுவும் இல்ல, ஏற்பாடு பண்ணிடலாமா? அதெல்லாம் அவருக்கு பிடிக்காதியா. அப்படி என்ன ஆபீசர்? வெல்கம் சார், ஐ எம் சிவராமன் சார். வெல்கம். ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார். ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார். சார் போலாம் சார். நீங்க ப்ளீஸ் கேரி வித் யுவர் ஒர்க். ஓகே சார். வாங்க சார். மிஸ்டர் கணபதி. சார் சிவராமன் சார். சாரி சிவராமன். நான் முதல்ல என்ன பத்தி சொல்லிடுறேன். அதுக்கு அவசியமே இல்லை சார். உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் சார். நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க சார். உங்க நல்ல எண்ணத்தை புரிஞ்சிக்காத அதிகாரம் படைச்ச அரசியல்வாதிகளால பல முறை பந்தாடப்பட்டிருக்கீங்க சார். அது மட்டும் இல்ல சார், சமீபத்தில் உங்க குழந்தை இறந்ததும் எனக்கு தெரியும் சார். சார் எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது சார். ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். நீங்க நிம்மதியா வேலை பார்க்கலாம். ஆமா சார். மிஸ்டர் சிவராமன், நீங்க என்ன பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் அத்தனை பேரை பத்தி நான் விசாரிச்சு வச்சிருக்கேன். சரிங்க சார். சரிங்க சார். ஆமா, இங்க தினேஷ்ங்கிறது யாரு? சார் அவர் எப்படிப்பட்டவர்? இல்ல, அவர் எப்படிப்பட்டவர்னா எந்த மாதிரி டைப்பு, எப்படிப்பட்ட பிஹேவியர், அதுதான். சார் அவர் நல்ல டைப் தான் சார். மிஸ்டர் சிவராமன், தினேஷ் மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கு, எதுக்காக அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்திருக்காருல்ல? வந்திருக்காரு சார். அவர் வர சொல்லுங்க. ஓகே சார். எஸ்,
உடைத்திடு பகைவரை ஜெயித்திடு